வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2025 இந்த வருஷம் ஆரம்பிச்சு முதல் 3 மாசத்துல தமிழ் சினிமாவில் மட்டும் 72 படங்கள் வந்திருக்கு. ஆனால் அதில் வெறும் 5 படங்கள் மட்டும்தான் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நம்பவே முடியலனாலும் அதுதான் நெசம். நாளுக்கு நாள் படங்கள் ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அதுல வெற்றி பெற படங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே டிராப் டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. சேட்டலைட் ஓடிடி பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மெயினாவே தியேட்டர்கள் ரெவன்யூ அப்படிங்கிறதா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஒரு படம் தியேட்டர்ல ஓரளவுக்கு போச்சுனா தான் ஓடிடியே வாங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது தியேட்டர்லயுமே ஆடியன்ஸ் வரது குறைஞ்சிருச்சு. ரொம்ப செலக்டிவா தான் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. ஸோ நிறைய படங்கள் சரியா போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரம் 7-8 படங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற படங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு போன வருஷம் 2024 இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் 3 மாசங்கள் ரிலீஸ் ஆன படங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 66. அதுவே இந்த வருஷம் முதல் 3 மாசம் 72 படங்கள் வந்திருக்கு. ஸோ போன வருஷத்தை விட அதிகமான படங்கள் தான் இந்த முதல் 3 மாசத்துல வந்திருக்கு. அதுல கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்லான படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 படங்கள் தான். ஸோ 5 படங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது 72ல 5 படம் அப்படின்னா வெறும் 7.1% ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. அந்த 5 படங்கள் என்னென்ன, எதனால அந்த படங்கள் சக்சஸ்ஃபுல்லா போச்சு, நிறைய எதிர்பார்த்து பெரிய அளவுல போகாத படங்கள் என்னென்ன, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே ரொம்ப நல்லா போன சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா மதகத ராஜா தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதும் சரி சக்சஸ் ஆனதும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா 2012 பொங்கலுக்கு வர வேண்டிய இந்த படம் 12-13 வருஷம் கழிச்சு 2025 பொங்கலுக்கு அது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கறது யாருமே எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படம் வர வேண்டிய டைம்ல வந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பெருசா எதையும் யோசிக்காம ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா போய் உட்காந்தமா ஜாலியா ஒரு படத்தை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் மொரோவர் அந்த விண்டேஜ் சந்தானம் அப்படிங்கிற அந்த காமெடி விஷயங்களையும் நம்ம பெருசா மிஸ் பண்றோம் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த படம் மக்களுக்கு பெரிய அளவுல பிடிச்சிருந்துச்சு. அதுபோக படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் அடல்ட் காமெடியா மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் டபுள் மீனிங் கிளாமர் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே இது ஒரு பழைய படம் 2012 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற காரணத்தினாலே ரொம்ப சீரியஸா இந்த படத்தை நம்மளால விமர்சிக்கவும் முடியல. அந்த வகையில மதகத ராஜாவோட சக்சஸ் தமிழ் சினிமாக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சக்சஸா இருந்திருக்கு. டேய் என்னடா இது மிஸ் ஆயி கீழ விழுந்துட்ட மச்சான். அது எப்பறா மிஸ் ஆயி விழும்போது ரெண்டு பொண்ணோட. அடுத்ததா குடும்பஸ்தன் மணிகண்டன் அவர்கள் பேக் டு பேக் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. குட் நைட் லவர் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ குடும்பஸ்தன் படமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மணிகண்டன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அந்த நக்கலைட்ஸ் டீம் ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்டர் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கிரியேட்டிவான ரொம்ப ஃபன்னான ஒரு படமா அந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு யங்ஸ்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிட்டு வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு கதையை ரொம்பவே சுவாரஸ்யமா ஃபன்னாவும் சொல்லியிருந்தாங்க. மொரோவர் அந்த எமோஷனல் விஷயங்களுமே பெரிய அளவுல கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதுபோக இந்த கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கே உண்டான சில தன்மைகளையும் இந்த படத்துக்குள்ள சேர்த்து சொல்லியிருந்ததுனால ரொம்ப யூனிக்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படமும் இந்த படம் வந்திருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது மணிகண்டன் அவர்களோட கரியர்லையும் சரி தமிழ் சினிமாக்கும் சரி குடும்பஸ்தன் ரொம்பவே முக்கியமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா வந்திருக்கு. அடுத்ததா டிராகன் இந்த வருஷம் இதுவரைக்கும் வந்திருக்க படங்கள்லயே மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமனதா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அதிரிபுதிரி ஹிட் அப்படின்னே சொல்லிடலாம். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்துல வராரு. அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளேங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை கம்ப்ளீட்டா பூர்த்தி பண்ற மாதிரியே ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படமா இந்த படம் வந்திருந்துச்சு. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை அப்பட்டமா பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுக்கிட்டு அதுல ஒரு எத்திக்கல் கொஸ்டினை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செகண்ட் ஹாஃப் ப்ளே பண்ணியிருந்ததுனால இந்த படம் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் படம் பார்த்த எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவும் பிரதீப் அண்ட் அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாவும் இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷத்துல 100 கோடியை கடந்து கலெக்ஷன் பண்ண முதல் தமிழ் படம் இதுதான். அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் வின்னர் ஆஃப் தி ரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிராகன் தான். அடுத்ததா 2 படங்கள் கமர்ஷியலா கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபயர் அண்ட் மர்மர். இந்த 2 படங்களுமே எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல, பெரிய அளவு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப லிமிட்டடான ஒரு பட்ஜெட்ல எடுத்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டான பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணதுனால மக்கள் கிட்ட இது பெரிய அளவுல வைடா போய் சேர்ந்திருக்கு. ஃபயர் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பெண்களுக்கு விழிப்புணர்வு கூட்டக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை கிளாமரைஸ் பண்ணி செக்சுவலைஸ் பண்ணி தான் அந்த படம் முழுக்கவே எடுத்து வச்சிருந்தாங்க. அது எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு, என்ன மாதிரில அந்த படத்தை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னே தெரியாத அளவுல ஒரு மாதிரி அந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் ஓடி இருக்கு. பொறுத்தவரையில காசி எனக்கு கடவுள் மாதிரி. காசி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சார். காசி தான் என் உலகம்.
அவனை அதே போல மர்மர் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் அப்படிங்கிற டைப்ல எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் பெரும்பாலும் வந்து எக்ஸைட் பண்ணாத மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் தான். பயங்கரமான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், காமன் பீப்புள், அதுவும் ஜெனரல் பீப்புளுக்கு ஒரு ஷோ போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பெரிய வந்து டாக் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு. ஐயோ இந்த படத்தை பாத்தீங்களா, உட்காரவே முடியல, பயங்கரமா பயந்துட்டேன், அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுன அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாரரான படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த படத்துக்கு போய் பார்த்தாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் கமர்ஷியலி ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா இந்த படமா வந்திருக்கு. ஸோ இந்த 5 படங்கள் தான் முதல் 3 மாசத்துல ஓரளவுக்கு கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்க படங்கள். அண்ட் வீரதீரசுரன் பற்றியும் சொல்லி ஆகணும். பட் அந்த படம் வந்து மார்ச் 28 எண்ட் ஆஃப் த மந்த்ல தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறனால அதோட கலெக்ஷனும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, ஆல்மோஸ்ட் ஏப்ரலில் தான் வந்து கலெக்ட் பண்ண முடியும் நம்மளால. அதனால தான் அந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண முடியல தவிர்த்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அஃபிஷியலாகவே 52 crore plus அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன் எல்லாமே போட்டுட்டாங்க. இன்னுமே கூட நல்லா தான் போயிட்டு அப்படிங்கிறதுனால அதை விட பெட்டரான கலெக்ஷன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த வருஷம் பெருசாக எதிர்பார்த்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாத படங்கள் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி பற்றி தான் பேசியானும். அஜித் சாரோட படம் கொஞ்சம் டிலேடு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் வர படம் இருந்தாலுமே கூட அந்த படத்தோட ட்ரைலர்னாலையும் டேரக்டரோட காம்பினேஷன்னாலையும் மகிழ் திருமேனி, அஜித் குமார் அப்படிங்கிறப்ப அந்த காம்பினேஷனுக்காகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அஜித் சார் இப்படியே ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாரா, இப்படியே ஒரு படத்தை எடுத்து பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்து நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாரு. படமாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சே தவிர்த்து ரொம்ப மோசமான படம் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஆனாலும் பார்த்தோம்னா ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்குது. அதே போல குவாலிட்டியான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கறனால அவங்களுக்குமே சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்து நம்ம பார்த்தோம். ஓவராலா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே இந்த படம் கமர்ஷியலா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா வந்து பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்ததா ஜிவி பிரகாஷ் அவர்களோட கிங்ஸ்டன் படம், இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சி ஹாரர் ஃபேண்டசி மாதிரியான படங்கள் பண்றோம் அப்படிங்கிறப்போ அந்த படம் எப்படி இருக்கும், ஜிவி எப்படி பண்ணிருக்க போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து நிறைய நல்ல ஐடியாக்கள் படத்துக்குள்ள இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல ரொம்ப சொதப்பி நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டதுனால பெரிய அளவுல எனக்கு கனெக்டும் ஆகல, ஆடியன்ஸ்க்குமே பெரிய அளவுல ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அதனால இந்த படம் சரியா போகல. அதே போல ரியோவோட ஸ்வீட் ஹார்ட், ஷாமோட அஸ்திரம், இந்த மாதிரி படங்கள் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கா எங்கேஜிங்கா இருந்துமே கூட ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன அளவுக்கு தான் ரீச் ஆச்சே தவிர்த்து ஒரு பெரிய அளவுல சக்சஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகலையோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ஸ் அல்லது ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்டோட படங்கள் வந்து எதிர்பார்த்து சரியா போகல அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னோம்னா, இன்னொரு பக்கம் வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு நல்ல கண்டென்ட்டோட வந்த படங்களுமே வந்து மக்கள் கிட்ட சரியா அளவுல போய் சேரலன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து காதல் என்பது பொது உடைமை, ஜென்டில் விமன், பெருசு, யமகாதகி, இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்களுமே வந்து இந்த 3 மாசத்துல வந்திருக்குது. பட் இந்த படங்களும் மக்கள் கிட்ட பெரிய அளவுல போய் சேர்ந்த மாதிரி தெரியல. விமர்சன ரீதியா நிறைய பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் கமர்ஷியலி இந்த படங்கள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதா, இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் இருக்கு அப்படின்னா இந்த படங்களை வந்து சரியான முறையில ப்ரோமோட் பண்ணி கொண்டு போனா மட்டும் தான் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியும். இப்போ நல்லா போன படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபயர், மர்மர் அப்படின்னு சொல்லி 2 படங்கள் சொல்லியிருந்தேன். அந்த 2 படமே வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல, பிடிக்கவும் இல்ல. ஆனாலுமே இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த படங்களோட ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் தான். பப்ளிக் ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டு கொடுத்ததுல இருந்து இந்த படம் அந்த மாதிரி படமா இந்த மாதிரி படமான ஒரு டாக் கிரியேட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரியா தப்பாங்கிறத தாண்டி அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் பண்ணதுனால ஒரு பெரிய டாக் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப சுமாரான படங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது கண்டென்ட் ஓரியன்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டிஃபரெண்டான ப்ரொமோஷன் மெத்தட்ஸ் பண்ணும்போது அந்த படம் கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட பெட்டரா போய் ரீச் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ தியேட்டரிக்கலி ஒரு 5 படங்கள் தான் வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது. நிறைய படங்கள் சரியா பண்ணல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சாட்டிலைட் ஓடிடி பிசினஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அங்கேயுமே வந்து ஒரு பெரிய டிராப் டவுன் தான் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு மார்ச்ல மட்டுமே 27 படங்கள் வந்திருக்கு. அதுல வந்து 3 படங்கள் மட்டும் தான் வந்து சாட்டிலைட் ஓடிடி பிசினஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிங்ஸ்டன் படம் இது வந்து ஜியோட ப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால ஜி தமிழ் சாட்டிலைட்லயும் ஜி5 ஓடிடிலயும் இந்த படம் வந்து பிசினஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஸ்வீட் ஹார்ட் படம், இந்த படம் வந்து விஜய் டிவில சாட்டிலைட் பிசினஸும் ஹாட் ஸ்டார்ல ஓடிடி பிசினஸும் சேல் ஆயிருக்கு. ரியோ அவர்களுக்கு ஆல்ரெடி விஜய் டிவில ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கூட இந்த பிசினஸ் நடந்திருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பெருசு படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சேல் ஆயிருக்கு. இதை தவிர்த்துட்டு மார்ச்ல ரிலீஸ் ஆன வேற எந்த படத்துக்குமே சாட்டிலைட் அல்லது ஓடிடி பிசினஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆகல. ஸோ இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல வந்த படங்களை வச்சு பார்க்கும்போது தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது கமர்ஷியலி. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலி பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய படங்கள் வந்து லைனப்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இமிடியேட்டா இப்ப பார்த்தோம்னா ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது. அஜித் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படமா அமைஞ்சிருக்கும். கடைசியா விடாமுயற்சி படம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்போ ஃபேன்ஸுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. மோரோவர் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வந்து அஜித் அவர்கள் தமிழ் சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கமர்ஷியல் வேல்யூவை அவர் ஆட் பண்ண முடியும். அடுத்ததா மே 1 சூர்யா அவர்களோட ரெட்ரோ வருது. ஜூன்ல வந்து தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அதுபோக தனுஷோட இட்லி கடை, குபேரா,
சிவகார்த்திகேயனோட மதராசி, கார்த்தி அவர்களுக்கு சர்தார் 2 வாவாதியார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் லைனப்ல இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார் வேல்யூ உள்ள ஆக்டர்ஸ் அவங்களோட லைனப்ஸ் பத்தி தான். இதை தாண்டியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்ஸ்லயும் நிறைய படங்கள் காத்திருக்குது. அந்த படங்கள் நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல விதமான சூழல் உருவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் இது வரைக்கும் வந்திருக்க படங்கள்ல இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் எது, அல்லது இதுக்கப்புறம் வரப்போற படங்கள்ல இந்த படத்துக்கு நீங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? அந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.